தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சியில் பிரபல ஜவுளி கடையான சாரதாஸில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் காவலர்களுடன் 3 கார்களில் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரை தலைமையிடமாக கொண்டு கோவையில் செயல்பட்டு வரும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் வருமான வரி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் சிவக்குமார் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு வரி ஏய்ப்பு புகார் எழுந்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். திருப்பூரில் உள்ள சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஆனந்தம் சில்க்ஸ் ஆகிய துணிக்கடைகளில் 8 அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கடையில் இருந்த வாடிக்கையாளர்கள் வெளியேற்றப்பட்டு கணக்குகள் சரியாக காட்டப்பட்டுள்ளனவா என ஆய்வு செய்தனர். அதேபோல புதுக்கோட்டையில் 10க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆனந்தம் சில்க்ஸ் கிளையில் சோதனையில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள கிளையிலும் சோதனை நடைபெற்றது. மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர் வேலுவை ஆதரித்து பரப்புரை செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். ஒன்றிய அரசோடு அதிமுக இணக்கமா இருந்ததாலதான், அதாவது அடிமையா இருந்ததாலதான் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வந்துச்சான். பேசும்போது சொல்லிட்டாரு, நமக்கு எதுக்கு இந்த வீராப்புலாம், எல்லாருக்குமே தெரியும் மோடி தான் ரொம்ப நம்பர் 1 ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லிட்டாரு. இதைத்தான் நான் முரட்டு அடிமைன்னு சொன்னேன். திருச்சுடி தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த திமுக எம்பி கனிமொழி எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. நான் கேட்கிறேன், உங்களை எழுத்து பேசினா சிறைக்கு போனோன்னு மிரட்டுவீங்களா? இதைத்தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதனாலதான் சொல்றோம், அண்ணா திமுகவை அமித்ஷா திமுக ஆக்கிட்டீங்கன்னு. தருமபுரியில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா வாக்கு சேகரித்தார். ஒரு பெண் அந்த குடும்பத்தை நல்லா வச்சா அந்த ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும். அதனால பெண்கள் நல்லா இருக்கணும்ன்றதுதான் கேப்டனும் எப்பவும் சொல்வார். அதேதான் அண்ணன் ஸ்டாலினும் சொல்றாரு. திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் எனவும் பிரேமலதா நம்பிக்கை தெரிவித்தார். ரிஷிவந்தியம் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் வெற்று காகிதம் என்றும், அதிமுக ஆட்சி அமைந்தால் 10,000 ரூபாயை வங்கிக் கணக்கில் வழங்குவதோடு ஒரு ஃப்ரிட்ஜும் சேர்த்து தர உள்ளதாக தெரிவித்தார். ஸ்டாலின் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்னா பேப்பர் கொடுப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா உங்க கணக்கு. காரைக்குடியில் பரப்புரை மேற்கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்க அதிமுகவுடன் அமமுக சேர்ந்துள்ளதாக கூறினார். அன்றைக்கு நாங்கள் பிரிந்து நின்றதால் அது திமுகவிற்கு கொண்டாட்டமாக போய்விட்டது. 21லேயே நாங்கள் சேர்ந்திருந்தால் உறுதியாக அம்மாவின் ஆட்சி 21லும் தொடர்ந்திருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் ராஜபாளையம் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா துணை முதல்வர் உதயநிதி காட்டிய படம் உண்மைதான் என்றும், பதவியை கொடுத்தவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். டிவியில வந்த விஷயத்தை தான் அந்த பையன் காட்டுறாரு. அதாவது பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றியா இருந்திருக்கணும். வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட, ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட அது நன்றியோட இருக்கும். தொடர்ந்து தமது கட்சி வேட்பாளர் ஹரிசுக்கு சசிகலா வாக்கு சேகரித்தார். நடிகர் விஜய் அரசியலுக்கு சரிபட்டு வர மாட்டார் என்று மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பேசிய அவர், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்று விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். Thiru MGR came into politics from the film industry, but he didn't become chief minister next day, did he? He worked in the DMK for several years. Then I think he became secretary. Then he became treasurer. Then he became propaganda secretary and toured the whole state. I believe after 30 years in politics, he became chief minister. தொடர்ந்து பேசிய அவர், நடிகர் தான் என்றார். Certainly go and watch Mr. Vijay if he comes to Coimbatore, if you like him as a star. But a star, film star can be a film star, not necessarily a square peg going into a round hole. இதனிடையே திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாகவும் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார்.
4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருந்ததால் இந்த முறை கோவை தெற்கில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் நடந்த நியூஸ் 18 டவுன்ஹால் கருத்தரங்கில் பேசிய அவர் தொகுதி மாறி போட்டியிடுவது குறித்து விளக்கம் அளித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியா பிரித்து பொறுப்பாளர்களை எங்கள் தலைவர் நியமிச்சாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோடு நம்ம பழகியிருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். தொடர்ந்து பேசிய அவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். ஒரு முறை ஒரு அமைச்சராக மணிப்பூர் போயிருந்தாருன்னா இதெல்லாம் கருத்துக்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசியிருக்க மாட்டாருன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. முதலமைச்சர் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை சரியாக தான் கையாளுறாங்க. 4 முனை போட்டி நிலவுவதால் திமுகவுக்கு தான் சாதகம் என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். பொது வாழ்க்கையில் உள்ள பெண்களை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசி வருவதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனும் முன்னாள் எம்பி கனிமொழி சோமுவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தனது பேச்சுக்காக எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து சென்னை ராயபுரத்தில் வியாழக்கிழமை பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறாக பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழச்சி தங்கப்பாண்டியனும் கனிமொழி சோமுவும் வரும் தேர்தலில் 3ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்படும் என்ற பயத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தனி மனித தாக்குதல் ஒரு புறம் இருக்க, தொடர்ச்சியாக பெண்களை இப்போ எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களை விமர்சனம் செய்யும் பொழுது அவர் ஒரு பெண், தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையுமே அவர் அது அந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறாருன்னு அர்த்தம். ஒரு பெண்ணை பேசும்பொழுது அதிலும் தமிழ்நாட்டு பெண்களுடைய ஒரு பிரதிநிதியாக டெல்லியிலே தன் குரலை ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை தரம் குறைந்து அப்படி விமர்சனம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையுமே அப்படித்தான் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார் என்ற அர்த்தம். கனிமொழியை அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு தொடுக்கப்படும் என மருத்துவர் கனிமொழி சோமு தெரிவித்தார். குடும்பத்தை பர்சனலா அட்டாக் பண்றது, தலைவர் அட்டாக் பண்றது, டெப்டி சிஎம் அட்டாக் பண்றது, இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு பெரிய செயல். இதற்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தனது மனநிலையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இருவரும் வலியுறுத்தினர். ககன்யான் திட்டத்தின் 2வது கட்ட ஏர் டிராப் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நிறைவு செய்தது. இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணமான ககன்யான் திட்டத்தை அடுத்த ஆண்டு நடத்த இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் விண்கல மாதிரியை வளிமண்டலத்தில் இருந்து தரையிறக்கும் ஏர் டிராப் சோதனையை இஸ்ரோ நடத்தியது. அதன்படி இந்திய விமானப்படையின் சினூக் ஹெலிகாப்டர் மூலம் ஏறத்தாழ 6 டன் எடையுள்ள விண்கல மாதிரி 3 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விடப்பட்ட நிலையில் பாராசூட் உதவியுடன் விண்கல மாதிரி கடலில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. தொடர்ந்து இந்திய கடற்படை மூலம் விண்கல மாதிரி பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. முன்னதாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதற்கட்ட ஏர் டிராப் சோதனையை இஸ்ரோ நடத்தியது. ககன்யான் திட்டத்திற்கான ஏர் டிராப் சோதனை வெற்றிகரமாக நிறைவு பெற்றதற்கு இஸ்ரோ குழுவினரை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பாராட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் தங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. அந்த மாநிலத்தில் வரும் 23 மற்றும் 29 ஆகிய 2 தேதிகளில் இருகட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. ஆடும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் தேர்தலுக்கான வாக்குறுதிகள் அடங்கிய அறிக்கையை உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டார். அதில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும், மாநில அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்தது. பெண்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் மாநிலத்தில் 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சி அமைந்ததும் பொது சிவில் சட்டம் 6 மாதங்களுக்குள் அமல்படுத்தப்படும் என்றும் பாஜக வாக்குறுதி அளித்திருக்கிறது. மாடு கடத்தலுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்படும். மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் எய்ம்ஸ், IIT மற்றும் IIM அமைக்கப்படும் எனவும் பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பணிகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது.
மேற்கு வங்கத்தின் ஹூக்ளி மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே ஏற்பட்ட மோதல் காட்சிகள் தான் இவை. ஹூக்ளி மாவட்டத்தில் புர்சுரா வட்டத்தில் உள்ள கேலேபாரா கிராமத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இருதரப்பு தொண்டர்களும் ஒருவரை ஒருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டனர். தமது கட்சி கொடிகளை பிடித்தபடி கட்டைகளால் பிறரை தாக்க முற்படுவது குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. பேரணி தொடர்பாக தொடங்கிய இந்த மோதல் வன்முறையாக மாறியதாக கூறப்படுகிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் பெண்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை இனப்படுகொலை என்று விமர்சித்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் எக்ஸலத்தில் பதிவிட்டது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் வேளையில் லெபனானில் இனப்படுகொலை அரங்கேறி வருவதாக கவாஜா ஆசிப் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் மனித குலத்திற்கு சாபம், தீய சக்தி என்றும் முதலில் காசா, பிறகு ஈரான், இப்போது லெபனான் என்று அப்பாவி மக்கள் இஸ்ரேலால் கொல்லப்படுகிறார்கள் என்றும் இரத்த ஆறு ஓடுவது இன்னும் குறையவில்லை என்றும் கவாஜா ஆசிப் எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேலை புற்றுநோய் போன்ற நாடு என்றும் அவர் விமர்சித்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பிரதமர் நேதன்யாகுவின் அலுவலகம் இஸ்ரேலை அழிக்க தூண்டும் பாகிஸ்தான் அமைச்சரின் கருத்துக்கள் மிகவும் ஆக்ரோஷமானவை என்றும் அமைதி பேச்சுவார்த்தையில் நடுநிலையாளராக செயல்படுவதாக கூறும் ஒரு அரசிடமிருந்து இத்தகைய கருத்துக்களை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் கடுமையாக கண்டனங்கள் தெரிவித்துள்ளது. சர்ச்சை மற்றும் சர்வதேச அழுத்தத்தை தொடர்ந்து கவாஜா ஆசிப் தனது சர்ச்சைக்குரிய பதிவை எக்ஸலத்திலிருந்து நீக்கிவிட்டார். IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 19வது IPL கிரிக்கெட் தொடர் நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற 16வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக கேப்டன் ரஜத் படிதர் 63 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து சற்று கடினமான இலக்கை எதிர்நோக்கி விளையாடி ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரர் வைபவ் சூரியவன்ஷி வழக்கமான தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி எதிரணியினரை கதிகலங்க செய்தார். அவருக்கு உறுதுணையாக விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரலும் அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இருவரின் அதிரடியான ஆட்டத்தால் 18 ஓவர்களிலேயே ராஜஸ்தான் அணி இலக்கை எட்டியது. அதிரடியாக விளையாடிய வைபவ் சூரியவன்ஷி 78 ரன்களும், விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரல் 81 ரன்களும் குவித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். நடப்பு சீசனில் விளையாடிய 4 ஆட்டங்களிலும் தோல்வியை சந்திக்காத ராஜஸ்தான் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது. தனது பெயரை யாரோ தவறாக பயன்படுத்தி புகைப்படத்துடன் கூடிய விசிட்டிங் கார்டு மற்றும் டம்மி வாக்குப்பதிவு எந்திரம் ஆகியவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என ஒரத்தநாடு தொகுதி திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தஞ்சாவூரில் வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். விசிட்டிங் கார்டே அடிச்சது, ஆனா எப்படி அடிச்சாங்க, என் படத்தை போட்டாங்கிறதே தெரியல. அதுதான் காவல்துறையை தேர்தல் கமிஷனுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது என்னுடைய வேண்டுகோள். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழிலரசி திறந்தவெளி பரப்புரை வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட போஸ் நகர், காமராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். அப்போது அப்பகுதிக்கு பட்டா பெற்றுக் கொடுப்பேன், மதுபான கடைகளை மூட நடவடிக்கை எடுப்பேன் போன்ற வாக்குறுதிகளை வழங்கி ஏர் சுமக்கும் விவசாய சேனத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருச்சி விமான நிலையத்தில் தவிக தலைவர் விஜயிடம் செய்தி சேகரிக்க முயன்ற செய்தியாளர்களை பவுன்சர்கள் கீழே தள்ளிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்களை தள்ளிவிட்டதை தடுக்க முயன்ற கியூ பிரிவு அதிகாரியிடம் பவுன்சர்கள் அடையாள அட்டை கேட்டு மிரட்டினர். இதையடுத்து அங்கு வந்த விமான நிலைய காவல்துறையினர் மற்றும் CSF வீரர்கள் தவிக தலைவர் விஜயை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல்முருகனுக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை ஆரத்தி எடுத்தும் மேளதாளங்களுடன் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லாம்பள்ளியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பாமக வெற்றி பெற்றவுடன் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படுவதோடு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க தர்மபுரிக்கு சிப்காட் கொண்டுவரப்படும் என்றார். இந்த பகுதி மக்களுடைய குறைகளை எனக்கு நன்றாக தெரியும். தர்மபுரி மாவட்டம் தானே தண்ணீர் பற்றாக்குறை உள்ள ஒரு மாவட்டம். தண்ணீர் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு இருக்கிறது. கரூரில் வெங்கமேடு பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காக துண்டு பிரசுரங்கள் வழங்கிய போது திமுகவினர் தகாத வார்த்தைகள் கூறி தாக்குதலில் ஈடுபட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
இதைத்தான் போட்டிருக்காங்க அவங்க. இதுல போட்டு நோட்டீஸ் கொடுத்தா அடிச்சு உதைச்சா என்ன அர்த்தம்? சரி, இந்த விவசாய சங்கத்தை அடிச்சு துரத்தி விட்டாங்க. நாளைக்கு நான் கொடுக்குறேன் எங்க பொதுச் செயலாளர் படத்தை போட்டு, எங்க அம்மா படத்தை போட்டு நான் நோட்டீஸ் கொடுக்குறேன். சென்னையில் கடந்த 4 நாட்களாக அதிமுக அலை வீசி வருவதாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றும் பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பிறகு அவர் இவ்வாறு கூறினார். திமுக 1008 டாக்கெட்டிஸ் பண்ணலாம், அது சூழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் மக்கள் மனங்களை வெல்வதற்கு நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாக மாறும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூட்டத்தில் வெளியில் இருந்த கைக்குழந்தையை தனது வாகனத்திற்குள் அமர வைத்தார். பரப்புரையின் போது வெயிலில் பெண் ஒருவர் கையில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்ததை பார்த்த அமைச்சர் தனது பரப்புரை வாகனத்திற்குள் குழந்தையை அமர வைக்குமாறு கூறினார். உங்க பாட்டி பக்கத்துல இருக்கிறா அம்மாவா பாட்டியா? ஆமா, நீ பிரச்சனை உட்காரு. நீ அம்மா நீ பக்கத்துல நீ பக்கத்துல. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்னம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சோளிங்க தொகுதிக்குட்பட்ட நிமிலி, நெடும்புலி, ரெட்டிவளம், அகலம், பேரப்பேரி, கீழ்விதி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தாவேக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மன்னார்குடி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிடும் ராஜராஜன் மூவநல்லூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஆதரவாக தாவேக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் டிராக்டர் பேரணி நடந்தது. வேளாண் பொறியியல் துறை மற்றும் கூட்டுறவு துறையின் சார்பில் இந்த பேரணி நடந்தது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். 43 டிராக்டர்களில் புதிய பேருந்து நிலையம் முதல் பூங்கா சாலை வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கணேசன் கூட்டணி கட்சியுடன் சென்று வாக்கு சேகரித்தார். அங்குள்ள ஆவட்டி, ஆலம்பாடி, ஜவனூர் உள்ளிட்ட கிராமங்களில் அவர் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். அவரது தாய் பிறந்த மேலதானூர் கிராமத்திற்கு அவர் சென்றபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை மாதவரத்தில் அதிமுக தேர்தல் பணிமனையில் வைக்கப்பட்டிருந்த புதிய இருசக்கர வாகனத்தை அகற்றுமாறு தேர்தல் பறக்கும் படையினர் தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக தேர்தல் வாக்குறுதியாக 2 வீலர் வாங்க பெண்களுக்கு மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிமனையில் இருசக்கர வாகனம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீரென்று பணிமனைக்குள் நுழைந்து அதனை அகற்றுமாறு கூறியதால் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மேலப்பக்கத்துறை உசை நகரில் சாலை வசதி செய்து தரப்படவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பேனர் வைத்துள்ளனர். அந்த பகுதியில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் முறையான சாலை வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகள் பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்.